இந்த ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது ஆடி மாதத்தின் கடைசி நாளில் வரும் அஷ்டமியை கோகுலாஷ்டமி என்றும், செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கேலண்டரில் குறிப்பிட்டுள்ளார்கள். இவற்றில் எதை கொண்டாட வேண்டும் என்ற குழப்பம் பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி ஆகிய இரண்டுமே வேறு வேறு ஆகும். அதாவது அஷ்டமி திதியை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுவது கோகுலாஷ்டமி ஆகும். இது சில ஆண்டுகள் ஆவணி மாதத்திலும் சில ஆண்டு ஆடி மாதத்திலும் வரும். அதேபோல் ஆவணி மாதம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்தான் கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். பொதுவாக பிறந்த நாளில் நாம் நட்சத்திர அடிப்படையில் தான் கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் கிருஷ்ணர் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் 14ஆம் தேதி தான் கொண்டாட வேண்டும். உங்கள் பகுதியில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் திதி, நட்சத்திரம் எதை அடிப்படையாக வைத்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நாளில் கிருஷ்ண வழிபாட்டினை செய்யலாம். கோகுலாஷ்டமி கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதியும், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுபவர்கள் செப்டம்பர் 14ஆம் தேதியும் கொண்டாட வேண்டும். செப்டம்பர் 14ஆம் தேதி ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி, ரோஹிணி நட்சத்திரம் ஆகிய மூன்றும் இணைந்து வருகிறது. இதனால் செப்டம்பர் 14ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியும், செப்டம்பர் 15ஆம் தேதி பஞ்சாந்திர ஜெயந்தியும் கொண்டாடப்பட உள்ளது.